1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியைப் போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவர் அதின்மேல் கட்டுகிறான். அவனவர் தான் அதின்மேல் இந்த விதமாய் கட்டுகிறேன் என்று பார்க்க கடவர். ஓடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவராலும் கூடாது. ஒருவர் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, இலையேற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவரவருடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்கப்படும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவரவருடைய வேலைப்பாடு எத்தனை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதிலே ஒருவன் கட்டிடத்தில் நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டிடத்தில் நின்று போனால் அவன் கஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் நிருபத்திலே என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால் 10ஆம் வசனத்திலே எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நாம் எல்லாரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாம் சபையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆத்மாக்களை தேவ சாயலாக உருவாக்க வேண்டும் என்றதான பெரிய நோக்கத்தோடு பெரிய திட்டத்தோடு நாம் சபையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் போடுவதான அஸ்திவாரத்தின் அந்த நிலவரத்துக்கு ஏற்றால் போலதான் நாம் கட்டி எழுப்பக்கூடியதான அது ஆலயமோ அல்லது வீடோ அது சமயம் எதுவானாலும் நாம் போடுகிறதான அஸ்திவாரத்தின் நிலவரத்துக்கு ஏற்றால் போலதான் கட்டணம் எழும்பும் என்று சொல்லும். அப்போதாக பவுல் சொல்கிறார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே நான் புத்தியுள்ள சிற்பாசாரியை போல. சிற்பாசாரி கல்லிலே சிற்பத்தை செதுக்குகிறதான ஒரு வேலையை செய்கிறவன் தான் சிற்பாசாரி. நம்முடைய ஆண்டவராய் இயேசு அவர் அஸ்திபார கல்லாக இருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது. அதான் சொல்லி போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நேரே அஸ்திபாரத்தை போல ஒருவனாலும் கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் வசனம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா 28-16. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். சீயோனிலே வைக்கிறேன். சீயோன் சீயோன் என்று சொன்னால் சபை ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளையும் சீயோன் என்று அழைக்கப்படுகிறதாக இடத்துக்குத்தான் வருவதும். ஆகினாலே நமக்குள்ளே போடப்பட்டிருக்கிறதான அஸ்திபாரம், நம்முடைய சபையிலே போடப்பட்டிருக்கிறதான அஸ்திபாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கு மாறாக ஒரு உபதேசம் இருக்குமானால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கு. அதை சொன்னால் அனைவருக்கு கொஞ்சம் சங்கடம் வரும், வருத்தம் வரும். இதை தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தால் அப்போஸ்தலர்
அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு மூளைக்கல்லாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்தான் அஸ்திவாரக்கல். அதுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தான் அஸ்திவாரக்கல் என்ற உபதேசத்தினாலே ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்காமல் ஊழியக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதான நிலவரம் இன்றைக்கும் அதிகமாக காணப்படுகிறது. அதற்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே ஆண்டவர் இயேசுதான் நாம் தனிப்பட்ட முறையிலே ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டப்பட்டு வந்தாலும், நம்முடைய சபை ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வந்தாலும், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இயேசுதான் அஸ்திவாரக்கல்லாக இருக்கிறார். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி அவரைத்தான் அஸ்திவாரமாக போட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசுவை தான் கிறிஸ்து என்று சொல்லி அவரை அஸ்திவாரமாக போட்டு சபையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எபேசியர் 2:20 சொல்லப்பட்டதான வசனத்தை எடுத்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரம் என்பதை விட்டுவிட்டு என்பவர்களாகிய அஸ்திவாரம் என்று வியாக்கியானம் பண்ணி அந்த இடத்தையே மாற்றிவிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நிமித்தம் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தை ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறதான அனுபவத்தை நாம் இப்பொழுது பார்க்க முடியும். அதனால்தான் தெளிவாக நாம் நம்முடைய விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். சொல்ல உண்டாவதான். பிலிப்பு நாத்தான் வேலை போய் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லி அழைக்கும் போது, யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணத்திலே மோசேயின் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அப்ப யார் எழுதப்பட்டது? கிறிஸ்து. நியாயப்பிரமாணத்திலே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் இயேசுவை தான் அஸ்திவாரமாக அங்கே போட்டிருக்கிறார். மோசே இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் இயேசுவை தான் அஸ்திவாரமாக போட்டிருக்கிறார். அந்த இடத்திலே தங்களை ஊழியக்காரர்களை வைத்து பேசப்படுகிறதான அந்த உபதேசம் ஜனங்களுடைய மனதிலே ஆண்டவர் இயேசுவை விட ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துக்கு வந்து விடுகிறார்கள். அதை நீங்கள் அறிந்திருந்தால், நீங்கள் விளங்கியிருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லலாம். அதனாலே போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போல ஒருவனாலும் கூடாது. அப்போதாய பவுல் எந்த இடத்திலேயாவது நான் அப்போஸ்தலன், நான் சபைக்கு அஸ்திவாரங்கள் என்று சொல்லவில்லை. ஏதோ எந்த இடத்திலையும் நான் அஸ்திவாரங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவை தான் அஸ்திவாரமாக போடுகிறார்.
ஆகினாலே நாம் ரொம்ப தெளிவாய் நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய. அதான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன். நாம் போட வேண்டிய அஸ்திபாரம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. எந்த மனிதனுக்கும் ஆண்டவர் இயேசுவை தான் நாம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை தான் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசுவை தான் உயர்த்த வேண்டும். ஆண்டவர் இயேசுவை தான் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசுவை தான் நாம் என்னை முக்கியப்படுத்த வேண்டும். அதிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு சோதனை உண்டாவதான். அடுத்து என்ன வாசிக்கணும்? ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல். இப்போதைக்கு இந்த மூன்றோட பார்ப்போம். பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல். இந்த அஸ்திபாரத்துக்கு மேலே பொன்னை வைத்து கட்டுகிறதும் வெள்ளியை வைத்து கட்டுகிறதும் வெளியேற பெற்ற கல்லை வைத்து கட்டுகிறதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சோத்திரம் உண்டாவதான். நமக்கு பொன் என்றால் அது விசுவாசத்தை குறிக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கணும். விலையேற பெற்றதாய் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் விசுவாசத்தினாலே கட்டப்பட வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஊழியம், நம்முடைய சபை விசுவாசத்தினால்தான் கட்டப்பட வேண்டியிருக்கிறது. விசுவாசம் வேதத்திலே விசுவாசத்திற்கு நாம் ஆபிரகாமைத்தான் அதிகமாக எடுத்து பேசுவோம். வேதமா படித்தான் சொல்லுகிறது. இந்த ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவிதமாய் போகவில்லை, பலவிதமான அனுபவத்துக்கு வந்ததில்லை. இப்போ உள்ள ஊழியக்காரர்கள் சிலர் ஆபிரகாமை கொச்சைப்படுத்தி பேசுகிறதை நான் கேட்கிறேன். எப்படி ஆபிரகாமை கொச்சைப்படுத்தி பேசுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். எந்த காரியத்திலே கொச்சைப்படுத்துகிறார்கள் சொல்ல விரும்பவில்லை. அது ஒரு அசிங்கம். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகலாம். ஆபிரகாம் அவன் விசுவாசத்திலே மேலப்பட்டு போகவில்லை. வேதப்பட்டான் சொல்லுவது. ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமுடைய ஜீவியத்தை பார்த்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டதான ஈசாக், ஆபிரகாமை பார்த்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டதான யாக்கோபு, அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகலாம். ஆபிரகாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது 75 ஆண்டுகள் ஈசாக்கு கூட வாழ்ந்திருக்கிறார். 15 ஆண்டுகள் யாக்கோபு வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே எப்படி பரதேசியை போல் சஞ்சரித்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஊழியக்காரர்கள், நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே அவர்கள் நமக்கு பெரிய பிரசங்கம் பண்ணி பெரிய உபதேசத்தை கற்றுக் கொடுக்காவிட்டாலும் அவருடைய ஜீவியம் நமக்கு பெரிய உபதேசமா, பெரிய சாட்சியா, பெரிய முன்னுதாரணமாக இருந்தார்கள்.
இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்கிறது. எப்படி? பரதேசியை போல சஞ்சரி. அப்ப தகப்பன் எப்படி இருக்கிறார் என்பதை மகனும் பேரனும் பார்த்திருக்கிறார்கள். அதனால்தான் யாக்கோபை பற்றி வேதம் சொல்றது, அவர் குணசாலியும் கூடாரவாசியும் ஆகியிருக்கிறார். ஜீவியம் தான் இன்னைக்கு உபதேசமா இருக்க வேண்டும். ஒரு தகப்பனாக இருக்கிறதான ஊழியக்காரன், சபையிலே ஜனத்தை நடத்துவதான ஒரு ஊழியக்காரன், புத்தியுள்ள சிற்பாசாரியை போல தன்னுடைய சபையில இருக்கிறான விசுவாசிகளுக்கு எல்லா விதத்திலையும் முன்மாதிரியாய், எல்லா விதத்திலையும் உதாரணமாய், எல்லா விதத்திலையும் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டிய அவசியத்தை நாம் அறிய வேண்டியது அவசியம். இன்றைக்கு அப்படி தைரியமாக எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய சாட்சி என்னுடைய சபை மக்களுக்கு உண்மையாகவே அது மேன்மையாக இருக்கிறது. என் ஜனங்களுக்கு என்னுடைய சாட்சி, என்னுடைய ஜீவியம் உதாரணமாக இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதற்கு சோதனை. அதைத்தான் ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். பரதேசியை போல வெளியில் பொண்ணு செய்வான் வேதம் சொல்கிறது. ஆனால் அவன் எப்படி செய்தான்? பரதேசியை போல. அந்த நாட்களிலே வாழ்ந்ததான ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கும் பேரனுக்கும் முன்பாக ஒரு பரதேசியை போல வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு அப்படிதான் வாழ விரும்ப மாட்டாங்க. எப்படி? என் பையன் மதிக்க மாட்டான், என் பேரன் மதிக்க மாட்டான். அப்ப எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. என்ன உணவு குறைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கான், என்ன உணவு குறைச்சிருக்கேன்னு என் பேரன் சொல்லியிருக்கான். அப்படித்தானே இப்ப நாம இருக்கோம். ஆனா ஆபிரகாம் பரதேசியை போல சஞ்சரித்து அடுத்து யாக்கோபோடும் உள்ளவர்களிலே குடியிருந்தான். ஜீவியம் எல்லாவற்றையும் சாட்சியாய், எல்லாவற்றையும் முன்மாதிரியாய். காரணம் அந்த ஆபிரகாம் தன் விசுவாசத்துக்கு சாட்சியா இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஜீவியம் ஜனங்களுக்கு உபதேசமா இருக்கணும், ஜனங்களுக்கு அது முன்மாதிரியா இருக்கணும், ஜனங்களுக்கு அது எல்லா விதத்திலையும் அது சொல்லணும். உண்மையிலேயே எடுத்துக்காட்டாங்க. அப்படி இருக்கிறதுக்கு அதே முடியவில்லை. கொடி கட்டி பறக்கணும். எப்படி? எதை கட்டி பறக்கணும்? கொடி கட்டி பறக்கணும். அடுத்து ரொம்ப செல்வமாய் வாழணும், ரொம்ப ஆடம்பரமாய் வாழணும். அதற்காகவே ஜனங்களை அப்படியே நடத்துகிறார்கள். இந்த உலக ஆடம்பரங்களுக்கு தக்கபடி உலகத்திலே ஜனங்களை நடத்துகிறதா ஊழியக்காரர்கள் ஏதாவது இருக்கிறார்கள். நாம சாட்சியாக இருக்கணும். நாம ஜனத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் ஜீவியத்தில் எல்லா விதத்தையும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம். சொல்றோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இது எப்படி நடந்தது? யாரு ஏனோக்கு உபதேசம் கொடுத்தது? யாரு ஏனோக்கு இப்படிப்பட்ட அனுபவத்தை கற்றுக் கொடுத்தது? சிந்திச்சுக்கணுமா? 7ஆம் தலைமுறை. ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறை தான் ஏனோக்கு. பண்டிதர்கள் சொல்கிறார்கள் 622வது வயதிலே ஆதாமுடைய 622வது வயதிலே ஏனோக்கு பிறந்ததாக சொல்கிறார். அதற்கு பிறகு 308 ஆண்டுகள் இதே உலகத்திலே ஆதாம் வாழ்ந்திருக்கிறார். ஏனோக்குடைய வயது எவ்வளவு? மொத்தம் 365.
அதற்கு எவ்வளவு? 365. அப்ப அந்த 308 ஆண்டுகள் ஆதாமோடு பழகினதான சஞ்சரித்ததான ஏதோக்கு ஆதாம் நிச்சயமா சொல்லியிருப்பார், நான் ஒரு காலத்திலே ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு சஞ்சரித்தேன், தேவனோடு பழகினேன், தேவனோடு பேசினேன், தேவனுக்கும் எனக்கும் ரொம்ப இடைவெளி இல்லை, ஆனால் அதை நான் இழந்து விட்டேன் என்று ஏனோவுக்கு சொல்லி இருப்பார் என்றால் நான் யோசிக்கிறேன். அதனாலே நம்முடைய காலத்திலே நமக்கு பின்னாடி வருகிற நம்முடைய சந்ததி சபை மக்கள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய, நம்முடைய ஜீவியத்தை பார்த்து படித்துக் கொள்ள வேண்டிய, சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. உபதேசம் பண்ணிடலாம். ஐயோ உபதேசமா அல்லது பயங்கரமா உபதேசம் பண்ணிடலாம். ஜீவியம் ஜீவியம் அது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டுமே அல்லாமல் பிரசங்கம் உபதேசங்கள் சொல்லிட்டு அள்ளி விடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஜீவியம் 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 ஆபிரகாமுடைய ஜீவியம் ஈசாக்குக்கு எந்த அளவுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. காரணம், இந்த ஈசாக்கை பழி செலுத்தும்படியாக ஆபிரகாம் கூட்டிக் கொண்டு போனதான காரியங்கள், அங்கே பழிவிடத்தை கற்றதான காரியங்கள், கட்டைகளை அடுக்கி பழிவிடத்தின் மேலே ஈசாக்கை கட்டி கிடத்தின அனுபவங்கள், இது எல்லாமே ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாடமாகவே அமைந்திருக்கிறது. அதற்கு பெற்ற மகனை, அதுவும் 100வது வயதிலே பெற்ற மகனை தேவனுக்காக கர்த்தருக்காக ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறதான ஒரு மனம், ஒரு விருப்பம், ஒரு ஜீவியம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்திருக்கிறது என்பதை ஈசாக்கு அறிந்து அதற்கு ஏற்றபடி காரியங்களை விளங்கிக் கொண்டு பின் நாட்களிலே அந்த ஈசாக்கு தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த யாக்கோபை எத்தனை எத்தனை என்று சொல்லுவார்கள். எப்படி எத்தனை எங்க ஏமாத்தின? இது ஊழியக்காரங்க போட்டதான பொய், பொய். எங்க ஏமாத்தின? தாயிட்ட சொன்னான். என்ன சொன்ன? நான் தகப்பன்கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்து நான் ஆசீர்வாதம் வாங்குற நேரம் அவர் என்னை தடவி பார்த்தால் என்ன சொல்வா? நான் எத்தனை நாய் காணப்படுவேனே. அவனாக்கள் சொல்லுகிறான், நான் எத்தனை நாய் காணப்படுவேனே. எவ்வளவு சுத்த மனச்சாட்சி உள்ளவன். மல்கியாவில் வாசிக்கிறோம், ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையும் சிநேகித்தேன் என்று சொல்கிறார். இதே யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியமா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. தாயிட்டே அவன், தாய்க்கு தெரியும், என்ன தெரியும்? சோத்திரம். இவன் தகப்பன்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்வதற்கு எந்த தடையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் வராது, எந்த விதத்திலே யாதொரு இடையூறும் வராது என்று தாய்க்கு நன்றாக தெரியும். காரணம், கற்பத்தில் இருக்கும் போதே கர்த்தர் அவளோடு பேசி இருக்கிறார். கர்த்தருக்கு பேசலாம். ஆகினாலே
யாக்கோபு எந்த அளவுக்கு அவன் ஜீவியத்திலே சாட்சியாக இருந்தான் என்று பார்த்தால், அவன் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் கண்டு, அவருடைய ஜீவியத்தை கண்டு, அவருடைய ஜீவியத்தை பார்த்து, அவருடைய ஜீவியத்திலே இவன் கற்றுக்கொண்டதான காரியங்களை தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் யாக்கோபு பேருக்கு எத்தனை என்று சொல்கிறார்கள். எப்படி எப்படி யாக்கோபு பேருக்கு எத்தனை என்று சொல்கிறார்கள்? யார் வச்ச பேரு? அவனே வச்சான். ஒரு தகப்பன் மகனுக்கு எத்தனை பேர் இருப்பதா? இதெல்லாம் புது வியாக்கியானங்கள். எப்படி புது வியாக்கியானங்கள். விசுவாசத்துக்கு உதாரணமாக இருக்கிறான ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய பேரனுக்கும் எல்லாவற்றையும் சாட்சியாக பாடமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் மறக்க முடியாது. அதனாலே நாம் கற்றுக்கிறதான நம்முடைய சபை, நம்முடைய ஆவிக்குரிய தனிப்பட்ட ஜீவியம் விசுவாசத்தினாலே கற்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. முழுக்க முழுக்க விசுவாசத்தில்தான் நாம் கற்று எழுப்பப்பட வேண்டியவை இல்லாமல் நாமும் சரிதான், நம்முடைய ஊழியமும் சரிதான், சபையும் சரிதான், விசுவாசத்தினால்தான் கற்று எழுப்பப்பட வேண்டும். ஆபிரகாமுக்கு சில பலவீனங்கள் காணப்படுவது போல தெரியும். எப்படி ஆபிரகாமுக்கு சில பலவீனங்கள் இருக்கிறது போல தெரியும். ஆனால் தேவன் எந்த இடத்துல அதை சுட்டி காட்டவில்லை. எங்க சொல்லிருக்காரா? ஆபிரகாமே நீ இப்படி எல்லாம் தவறுனா இப்படி எல்லாம் பலவீனப்பட்ட என்று எங்கேயா சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. யாக்கோபை வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன். எங்க இருக்கு வசனம்? யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இந்த ஆபிரகாமை குறை சொல்ற ஊழியக்காரன் ஏராளம். அதுபோலதான் அநேக ஊழியக்காரர்களை குறை சொல்றது, அநேக சாட்சிகளை குறை சொல்றது. அதற்கு சோத்திரம் உண்டாகலாம். என்னுடைய பிளவினத்தில்தான் நான் உங்களுக்கு புத்தகம் பண்ணுகிறேன். அதற்கு சோத்திரம் உண்டாகலாம். எப்படியும் கர்த்தர் நம்மளை நடத்தும். அதற்கு சோத்திரம் உண்டாகலாம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்கள். லேவியராகமம் 27:3. 20 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட ஆண்களை நீ பரிசுத்த ஸ்தலத்தில் சேர்க்கலாகி 50 ஐயா மன்னிச்சுக்கணும். வாசிக்கும் போது கேட்கறவங்களுக்கு விளங்கத்தக்கதா வாசிக்கணும். எப்படி கேட்கறவங்களுக்கு விளங்கத்தக்கதாக வாசிக்கணும். இது ஒரு பெரிய கிருபை. அதற்கு 20 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தில் சேர்க்கலாகிய 50 வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. இந்த வசனங்களை வாசிச்ச நோக்கம், வெள்ளி என்று சொல்லுகிறது மீட்புக்கு அடையாளமா இருக்கிறது. எதுக்கு அடையாளமா இருக்கிறது? மீட்புக்கு அடையாளமா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்கள் பெண்கள் அவர்களை குறிப்பிட்ட வயதிலே வரும்போது அவர்கள் கொடுக்க வேண்டியதான வெள்ளி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர்கள் மீட்கப்பட்டவர்கள். அதனாலே வெள்ளி என்று சொல்லுகிறது மீட்பை குறிக்கிறது.
அதனாலே நம்முடைய வாழ்க்கை மீட்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். மீட்கப்பட்டதுன்னு சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் அப்படி ரத்தத்தினாலே மீட்கப்பட்டதான ஒரு அனுபவத்தை அடைந்திருக்கிறதான தெய்வ பிள்ளைகளாய் ஊழியக்காரர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆயினாலே வெள்ளி விசுவாசம், அதாவது பொன் விசுவாசத்தை குறிக்கிறது. வெள்ளி நம்பிக்கையை குறிக்கிறது. கர்த்தருக்கு எதை குறிக்கிறது? மீட்கப்பட்டதான ஒரு தேவனை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வருங்காலத்திலே சோத்திரம் தேவன் வைத்திருக்கிறதான மேன்மைகள், மகிமைகள், வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவைகளை குறித்ததான நம்பிக்கை நமக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு சவால் சொல்லுதா? அதனால்தான் நம்பிக்கையிலே இருங்கள், சந்தோஷமா இருங்கள். என்ன நம்பிக்கை? இந்த நம்பிக்கை மீட்கப்பட்டவர்களுக்கு தான் இருக்கும். மீட்கப்படாதவர்களுக்கு நம்பிக்கை நித்தியத்திலே பரலோகராஜ்யத்திலே போயிருப்போம், பரலோகராஜ்யத்தை சோதரிப்போம், தேவனோடு இருப்போம். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, நெருக்கங்களுக்கு, கஷ்டங்களுக்கு தக்க பலனை பரலோகத்திலே வைத்திருக்கிறார் என்கிறதான நம்பிக்கையில் தான் நாம் சந்தோஷமாக ஓட வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நம்முடைய ஓட்டம் தடைப்படும். அது மாத்திரமல்ல, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கை இருக்கிறதுனால தான் உபத்திரவத்தில் நாம் எப்படி இருக்க முடியுது? பொறுமையாக இருக்க முடிகிறது. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க முடிகிறது. ஆகினாலே நாம் நம்முடைய நம்பிக்கையிலே அசையாதபடி இருக்கணும். நமக்கு ஒரு மேன்மை, மகிமை, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அந்த நம்பிக்கையிலே நாம் சற்றவாக என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது. அநேகம் நம்பிக்கை இழந்து விட்டதுனால்தான் இப்பொழுது இருக்கிறதான உபத்திரவங்கள், இப்படி இருக்கிற கஷ்டங்கள், பாடுகள், இருக்கிறதான நெருக்கங்கள், இவைகள் வரும்போது சோர்ந்து தளர்ந்து என்ன ஆவிக்குரிய என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? பின்மாற்றமாய் போய்விடுகிறார்கள். அநேக வாழ்க்கையிலே பார்க்க நாம் நம்பிக்கையில அசையாமல் இருக்கணும். ரோமர் 5 அதிகாரத்தை வாசித்தால் 1-2 வசனங்களை வாசிங்க. ரோமர் 5 அதிகாரம். விசுவாசத்தினாலே பெற்றுக் கொண்டது சமாதானம். அடுத்து அவர் மூலமாய் நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நேர்மை பாராட்டுகிற வகையில இருக்கு. பாராட்டுகிறோமா? பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். நம்பிக்கை, இந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்மை விட்டு விலகிடக் கூடாது. இந்த நம்பிக்கையில நான் எப்போதும் சந்தோஷமா இருந்தால்தான் உபத்திரவத்தில் எப்படி இருக்க முடியும்? பொறுமையா இருக்க முடியும். யாருக்கு உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கிறது? என்னைய கேட்பீங்களா? நீங்க உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கலாம்னு கேட்பீங்க. உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கிறதுமானால் நாம் நம்பிக்கையிலே அசையாமல் இருக்கணும். ஏன்? நம்முடைய நம்பிக்கையிலே சோத்திரம் என்ன? சோத்திரம் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. இல்லைன்னா சோர்ந்து போய்விடுவோம், மனம் கலந்து போய்விடுவோம். ஆண்டவர் இந்த பாடுகளுக்கு, இந்த கஷ்டங்களுக்கு, இந்த
பிரயாசங்களுக்கு நல்ல ஒரு பலனை வைத்திருக்கிறார். தேவ மகிமை அடைவோம். எது? இந்த மகிமை இன்னைக்கு உலக மகிமையை தான் பார்க்கிறோம். இன்னைக்கு உலக மகிமையை தான் நாம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அதெல்லாம் கவனமா இருக்கணும். உலகத்துல மகிமையா இருக்கணும், உலகத்துல மேன்மையா இருக்கணும், உலகத்துல 4 பேர் நம்ம புகழணும், 4 பேர் நம்ம என்ன செய்யணும்? மேன்மையாக சொல்லணும். அதற்கு தான் இன்னைக்கு அதிகமான பேர் ஊழியம் செய்யணும். எதுக்கு? உலக மகிமைக்காக. சகோதரி சகோதரி, தேவ மகிமையை அடைவோம். எந்த மகிமை? அதற்கு உபத்திரவம் அவசியம், பாடுகள் அவசியம், அதற்கு நிந்தைகள் அவசியம், அதற்கு அவமானங்கள் அவசியம். அதற்கு ஆண்டவர் இயேசு அனுபவிக்காததான். நம்முடைய ஆண்டவர் இயேசு எவ்வளவெல்லாம் அனுபவித்திருக்கிறார். எந்த இடத்துலையாவது முன்னிறுத்தாரா? எந்த இடத்துலையாவது பின்வாங்கினாரா? நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு எல்லாவற்றையும் சாட்சியா இருக்கிறார், எல்லாவற்றையும் முன்மாதிரியா இருக்கிறார். தான் சொல்லுங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசு நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு அவர் பின்னாடி ஓட கடவும். அவரை நோக்கி, யாரை நோக்கி? ஆண்டவராக இயேசுவை நோக்கி. நாம் யாரை நோக்கலாம்? சொல்லுங்க. அநேகருக்கு இயேசுநாத பார்க்கிற பார்வை இல்லை. ஆண்டவர் இயேசுவை பார்க்கிற பார்வை அவர் இல்லையா? அவர் காலத்துல அவரையே காப்பாற்றிக்க முடியல. எப்படி எப்படி அநேக எண்ணம் அப்படித்தான். சோதரி சோதரி அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அனுப்புவதற்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது. உபத்திரவமா, அவமானமா, நிந்தையா, ஏமாற்றமா, எல்லாம் நன்மை வாசிக்கிறோம். அதற்கு நாம் மனப்பூர்வமா சம்மதிக்கிறோமா? அதற்கு மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறோமா? பாடுகள் வரும், உபத்திரவம் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், ஏச்சு வரும், பேச்சு வரும். அதெல்லாம் வந்துடக்கூடாது. எப்படி? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் ஆண்டவராய் இயேசுவையே பார்க்க வேண்டிய அந்த ஒரு பார்வையோடு போட வேண்டியதான ஒரு ஊழியம் தான் நாம் செய்கிற ஊழியம். அல்லேலூயா. ஆமா, அநேகருடைய பார்வை வேறே, அநேகருடைய பார்வை வேறே. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, நம்முடைய பார்வை எங்கே இருக்கிறது? யாரை பார்க்கிறோம்? யாரை பார்த்து ஓடுகிறோம்? எதை பார்த்து ஓடுகிறோம்? அதனாலே வெள்ளி மீட்பை குறிக்கிறது. அது மீட்பின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை அது என்ன செய்வது? உறுதிப்படுத்துகிறது. நம்பிக்கையோடு ஓடும். எதோடு ஓடுவோம்? நம்பிக்கையோடு ஓடுவோம். நம்பிக்கை இல்லாவிட்டால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் நிச்சயமாகவே வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், பேச்சு பேச்சு எல்லாம் வரும். அதெல்லாம் அதெல்லாம் என்ன சொல்லாது? அதெல்லாம் வந்துடக்கூடாது. வந்தா எப்படி கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய ஜீவியத்திலே அவர் எப்படியெல்லாம் ஜீவித்து கடந்து போனார், அதை பார்த்து நான் ஓடவே தவிர வேறு வழியை, வேறு காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. மூன்றாவது
கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாசிங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து கொலோசியர் 1:9 கொலோசியர் 1:9 சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இந்த அன்பு எதனால எப்படி வரும், எப்படி கிடைக்கும்? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க. ரோமர் 5:5 ஒண்ணு இல்ல, சந்தோஷத்தோட கூடிய எல்லா 11 நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. எப்படி வசனம்? சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும். அல்லேலூயா. சந்தோஷம் இருந்தால்தான் சகிக்க முடியும், தாங்க முடியும், பொறுமையா இருக்க முடியும். அல்லேலூயா. கண்ண என்னது? உனக்கு இருக்கிற பொறுமை, உனக்கு இருக்கிற சாந்தம், உனக்கு இருக்கிற நற்கிரிகள், உனக்கு இருக்கிற அன்பு, உங்களுக்கு இருக்கிற தாழ்மை, உங்களுக்கு இருக்கிற எளிய வாழ்க்கை, உங்களுக்கு இருக்கிற விட்டு கொடுக்கிற சுவாபம். நம்மளோட பொறுமையா, பொறுமையா என்னன்னு தெரியாது. எப்படி தெரியுமா? அம்மா அம்மா பக்கம் திருப்பி கேட்க பயமா இருக்கு. பொறுமை, பொறுமை பூர்ண கிரியை செய்ய, அதாவது யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். வாசிக்கிறோம். இந்த பொறுமை, சாந்தம், தயவு, இந்த நற்கிரியைகள், இப்படிப்பட்ட பாவங்கள், குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகுமானால் அதுதான் அப்படி பெற்ற கண்ணுக்கு. அதை விட்டுட்டு வேற எண்ணத்தை நாம அழிக்க போதும். ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப சாந்த குணமுள்ளவங்க, நல்லதே செய்வாங்க. அவங்க தாழ்மையானவங்க, அவங்க எளிமையானவங்க, அவங்க உதவி செய்வாங்க, நன்மை செய்வாங்க. அவங்களோட விசேஷ சில குணங்கள் இருக்கிறது. எப்படி கோபப்படவே மாட்டாங்க, எரிச்சல் அடைய மாட்டாங்க என்றெல்லாம் நம்மை குறித்து சாட்சி சொல்கிறார்களா? இல்லை, நான் ஒரு பெரிய வீரன், நான் ஒரு பெரிய சாமர்த்தியசாலி, நான் ஒரு பெரிய இதுப்பா நம்முடைய வாழ்க்கையில் வேதப்பட்டிருக்கிறது. அதான் இங்க வாசிக்கிறோம். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீதி சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி. எந்த வல்லமை? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை.
அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வரும் மெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் என்ன செய்யுங்க? இருங்கள் சொன்னாலே அந்த உன்னத வல்லமை, அந்த பரிசுத்தாவியான வல்லமை எந்த அளவுக்கு நம்மை நிரப்புகிறதோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே வெளியேறப்பட்ட கல் உருவாகும். தெய்வீக பாவங்கள் குணங்கள் இப்பொழுது யாரும் அதை பற்றி அதிகமாக பேசுறது கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு 5ஆம் அதிகாரத்துல மத்தேயுல கடைசி வசனம் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்புணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்புணராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எப்படி இருங்கள்? பூரண சற்புணராய் இருங்கள். அநேகத்தை மேன்மையாக பேசுவாங்க, அநேகத்தை ஆதாக்கம் இதாக்கம் என்று சொல்ல போன ஆண்டவர் இயேசுநாதரே சொல்லிட்டார், பிதா பூரண சற்புணராக இருக்கிறது போல நீங்களும். அதான் உன்னதம், அதான் மேன்மை, அதுதான் உயர்ந்த அனுபவம், அதுதான் சாட்சியின் அனுபவம், அதுதான் மேன்மையான அனுபவம். அல்லேலூயா. அதான் வெளியேறப்பட்ட அன்பானவர்களே, வெளியேறப்பட்ட கல் என்று சொன்னால் நம்முடைய பொறுமை, நம்முடைய தாழ்மை, நம்முடைய சோத்திரம், சாந்தம், நம்மளே காணப்படுகிறதான் தெய்வீக சுவாபங்கள் குணங்கள் தான் வெளியேறப்பட்ட கற்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி யோசிக்கிறீங்க? அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே சோத்திரம் வெளியேறப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டியதான வெளியேறப்பட்டதான அனுபவங்கள், ஜொலிக்கிற அனுபவம். அதுக்கு ஒருத்தர் பொறுமையாக இருந்தால், ஒருவன் சாந்தமாக இருந்தால், ஒருவன் நற்கிரிகளை செய்கிறவனாக இருந்தால், ஒருவன் எளியவனாக இருந்தால், ஒருவன் தாழ்மையுள்ளவனாக இருந்தால், அவனை பற்றி மேன்மையாக புகழ்கிறதான அநேகருடைய வாய் அப்படியே அவனை புகழ்ந்து. அல்லேலூயா. அதான் பிரகாசிக்கிற அனுபவம். பிரகாசிக்கிற அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஏன் நம்முடைய ஆண்டவர் இயேசுவே அவர் எங்கிருந்து வெளியே கீழே வந்தாரு? தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாளினர் பொருளாக இருந்தாமல் நம்மை தாமே வெறுமையாக்கி, இப்ப நாம வெறுமையாக்கிறத நாம எல்லாரும் சேர்த்து இல்லாத பொருளாக சேர்த்து வெறுமையாக்கி அடிமை ரூபப்படுத்தா. வெறுமையாக்காட்ட அடிமை ரூபாய் செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. இப்ப நான் அடிமை அல்ல என்றாங்க நாம சொல்லுவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமா? இப்பொழுது நீங்கள் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமா எப்பதான் கிடைக்கும்? தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தால்தான் சகோதரி சகோதரியே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில அப்பதான் வெளிப்படும். பரிசுத்தமாக கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இதை நாம் விளங்கி இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். அதற்கு சோத்திரம் உண்டாகலாம். ஆயினாலே பொன் வெள்ளி பெற்ற கல். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? மரம். மரம் மரம் எப்படி? மரம் மரம் பேசுவா. மரத்தினாலே என்ன செய்யலாம்? வீட்டை கட்டுகிறார்கள். எப்படி? நான் கொடைக்கானலுக்கு போயிருந்தேன்.
ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா அந்த யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்ட்ரார். அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். தலையிலிருந்து சுவரிலிருந்து எல்லாம் மரம், எல்லாம் மரம். ஆனா வெளியே கீழே பார்த்தா மரமானு தெரியாது. அப்படியே வீடு கட்டியிருக்காங்க. இது போல சபையும் என்ன செய்றாங்க? மரத்தினாலேயே கட்டி எழுப்புவது தான். இதனாலே மரம் எதை குறிக்கும்? தானியேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமா வாசிங்க. எனக்கு வழி தாங்க முடியல. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர் தாமே உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் நீர் கண்ட விருட்சம் தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் கேட்கிறது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதன் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியில் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாகிய ராஜாவாகிய நீர்தாமே. அல்லேலூயா. இங்கே நேபுகாத்நேச்சாரை குறித்து எழுதியிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? பெரிய விருட்சம், பெரிய மரம் மானதாக வளர்ந்தது. கீழே மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றுக்கும் ஆகாரம். அதனாலே இது எதை குறிக்கிறது? இது முழுக்க மனுஷிகத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? மனுஷிகத்தை குறிக்கிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய அனுபவம் அநேக மனுஷிகத்திலே கற்றுக்கிறார். நான் இருக்கேன், என்ன இல்லவா, நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். மனுஷிகத்திலே நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையை பார்த்தால் எல்லாருக்கும் ஆகாரம், மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் எல்லாருக்கும். ஆனால் அதை நெத்தி போடு, என்ன செய் நெத்தி போடு. சரியா 1 வருஷம் 12 மாதம் ஆச்சு. 33ஆம் வருஷம் நினைக்கிறேன். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் மனுஷ பிளத்திலே, மனுஷனுடைய சாமர்த்தியத்திலே, மனுஷனுடைய திறமையிலே இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை, சபையை கற்றுக்கிறதான ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா? இதுதான் மரத்தினாலே கற்றுகிறதான அனுபவம். இதே நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார். அது 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சொப்பனம், ஒரு சிலை, தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பும் களிமண்ணு சேர்ந்து அதே சிற்பாதங்கள். ஆனால் சொப்பனம் மறந்து போச்சு. சொப்பனத்துடைய அர்த்தம் இவருக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ராஜா குழம்பி போனார். குடிச்சு எல்லா சூரியக்காரன், மந்திரவாதி, குறி சொல்ல எல்லாரும் கொண்டு வா. ஒருவனுக்கும் சொப்பனம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, ஞாபகத்துக்கு வர சான்ஸ் இல்லை. ராஜாவே சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு அர்த்தம் சொல்லணும்.
நான் சொல்றது சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்னத்தையா சொல்லுங்க. நீ உண்மையான ஆளா இருந்தா என்ன செய்யணும்? சொல்லணும். கடைசியா தானியேல் தான் சொப்பனத்தையும் சொன்னது, அர்த்தத்தையும் சொன்னார். அதனாலே ராஜா தானியேலுக்கு என்ன செய்தான்? தூபம் காட்ட ஆரம்பித்தான். என்ன காட்ட ஆரம்பித்தான்? தூபம் காட்ட. உங்க தேவன் தான். அந்த வசனத்தை வாசித்தால் 47 வசனம். 46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும், உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும். ஆனால் அந்த தேவனை நேபுகாத்நேச்சார் என்ன செஞ்சான்? மனுஷத்திலே நாம் ஒன்றை செய்து சாதிப்போமானால் ஆண்டவரை புறமே தள்ளிப்போம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனை, ஆண்டவர் இயேசுவை புறமே தள்ளி தங்கள் மனுஷத்திலே, தங்களுடைய மாம்ச படத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்தை, ஆவிக்குரிய சபையை கற்றுகிறாங்க. அதனாலே இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். இது போக 3ஆம் அதிகாரத்தில் 60 முழம் உயரமான ஒரு சிலை, 6 முழம் அகலம், எல்லாம் பொண்ணு, எல்லாம் தங்கத்துல ஒரு சிலையை கொண்டு பண்ணேன். அதுக்கு பிரதேசத்துக்கு எல்லாரும் கூப்பிட்டான். சாப்பிட்டாங்க, மேசாக ஆபத்தாக வந்தாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை? அந்த சிலையை வணங்கவில்லை, நமஸ்கரிக்கவில்லை. அதனாலே சோத்திரம். எங்கே போன சொன்னாங்க? அக்னி சோறு. சாப்பிட்டாங்க, மேசாக அவன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்கள் தேவன், எங்கள் தேவன் விடுவிக்காமற் போனாலும் ஒரு நாள் வாசிக்கலாம். நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். எவ்வளவு திட்டவட்டமாக, எவ்வளவு ஆணித்தனமாக தேவனுக்காக இருந்தார்கள். 7 மடங்கு சூழலை அதிகமாக சூழலாக்கி கொண்டு போட்டாங்க. ஆனால் சூழலே 3 பேர் போட்டார்கள். 4வது ஒருவர் செய்தார், அவரோடு அங்கே இதையெல்லாம் பார்த்துதான் நேபுகாத்நேச்சார் அப்பவா மனம் திரும்பினா இல்லை. அதுக்கு காரணம் இந்த மனுஷியம், இந்த மாம்ச பலம், இந்த மாம்சத்திலே கட்டப்படுவதான கட்டுமானம் தேவனை விசுவாசிப்பதற்கு அது ஏதுவாயிருக்காது. அதனாலே அக்கனை சோதிக்கும் போது என்னாகும்? எல்லாம் எரிந்து போகும். அடுத்தது புல். புல் புல் நான் பார்க்கல, அடிச்சுட்டா புல். என்னது? புல். புல். புல் அது ஆடுதான் செய்யணும். புல் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தால், நாங்கள் 4 ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தங்கள் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் மேல் விழப்பண்ணினார். யார் மேலே? அவர் பாருங்க, புல் நெய்களான ஆடு அது என்ன செய்யும்? சுய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டே போங்க. அப்படியே நிற்கும். அப்படி பார்த்தோம், கொஞ்சம் தூரத்தில் அப்படி பச்சையாக இருந்தால் ஓடி போயிடாங்க. அது எதை குறிக்கிறது? சுயம். சுயம் சுயம். இது நல்ல உதாரணம். யாரு? ஆபிரகாமோடு வர்றான், ஆபிரகாமோடு ஜீவிக்கிறான், ஆபிரகாமோடு இருக்கிறான், ஐக்கியமா இருக்கிறான். சோதரன் வந்து என்ன செய்தான்? ஆபிரகாம் சொன்னார், நம்ம சகோதரன் நமக்கு என்ன வேண்டாம், பார்ப்பத வேண்டாம், நீ வல்லவங்க போனா
நீ எழுத போனா நான் எழுத போறேன். அப்போ லோத்தை சொல்லி தவிர கண்களை ஏறது பார்த்தான். எதை சோதோமும் மாட்டான். எதை ரொம்ப செழிப்பான இடம் சோதம் சுயம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சுயம் 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 தாங்கள் பிடித்தது மயிலுக்கு தான் எத்தனை சுயத்திலே ஆவிக்கிற ஜீவியை கட்டி எழுப்பப்படவே முடியாது. அல்லேலூயா. அநேகர் அப்படித்தான் ஜீவிக்கிறார்கள். தன்னுடைய சுயத்திலே, தன்னுடைய சுய பலத்திலே, சுய ஞானத்திலே, சுய திறமையிலே, சுய சோதனம் காரியத்திலே அநேகர் என்ன செய்தார்கள்? ஆவிக்கிற ஜீவியை கட்டுகிறார்கள். கத்தருக்கு சபையை கட்டுகிறார். அவருக்கு நலமாய் தோணுகிற வழிகள் எது சரின்னு தெரியுது அதை செய்வாங்க. அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சபையை கட்டுகிற ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அக்கனுக்கு என்ன செய்யாது? நிற்கவே நிற்காது. உள்ள நிற்குமா? அதனாலே சுயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார். மூன்றாவது என்னது? வைக்கோல். அதிகமாக மாடுதான் என்ன செய்யும்? வைக்கோல் சாப்பிடும். முழுக்க முழுக்க மாம்சத்தை குறிக்கும். எதை குறிக்கும்? மாம்சத்திலே ஆவிக்குரிய ஜீவியை கட்டுகிறதான அனுபவம், சபையை கட்டி எழுப்புற அனுபவம் இருக்கு. மாம்சத்திலே, மாம்ச படத்திலே, மாம்ச சோதனம் விருப்பத்திலே மாம்சத்துக்கு அநேக மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மாம்சம் சொல்லும்போது சோதனம். இஸ்மவேல் யாரு? இஸ்மவேல். சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கிறதான இஸ்லாமியர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி தான். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க எவ்வளவு யாரா இருக்கிறார்கள்? முழுக்க முழுக்க மாம்சத்துக்கு. இது போல பெரிய கூட்டம், பெரிய வைக்க போதும். எப்படி? இது போல பெரிய கூட்டமா இருப்பார்கள். மாம்சத்தின்படி ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்கள், ஆவிக்குரிய சபையை கட்டுகிறார்கள். இன்னைக்கு அநேக பெரிய கூட்டத்தை கொண்டு சேர்க்கிறாங்க. நாம தான் செய்த ஊழியம் இருக்கு. அப்புறம் சொல்றாங்க நாடு அவ்வளவுதான். அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டுவார்கள். அதுக்கு ஏற்றால் போல மாம்சத்துக்கு ஏற்றதான காரியங்களை எல்லாம் என்ன செய்வார்கள்? முன்னே வைப்பார்கள். அப்படிப்பட்டதான சீரியத்தை, அப்படிப்பட்டதான ஊழியத்தை இன்றைக்கும் நாம பார்க்க முடியும். ஆனால் இவை யாவும் என்ன செய்யாது? அக்கினிக்கு நிற்காது. அக்கினியமாக சோதனை வரும், அக்கினிமயமான போராட்டம் வரும், அக்கினிமயமான அநேக விதமான சூழ்நிலைகள் வரும். அதுல நின்று பிடிக்க முடியாது. அநேகர் அதில் தவறி போகிறார்கள், அதில் அநேகர் எழுதி போகிறார்கள், அநேகர் ஆகிய எழுதி போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆகினாலே சொல்லார் நான் முடிக்க போவேன். எனக்கு புத்தகம் புரியும். அருமையானவர்களே, போடப்பட்டிருக்கிற அஸ்திவாதமாகிய இல்லாமல் வேறு அஸ்திவாதத்தை போல அந்த அஸ்திவாதத்தை நாம எப்படி கட்டுகிறோம்? பொண்ணை வைத்து கட்டுகிறோமா? வெள்ளியை வைத்து கட்டுகிறோமா? விளையாடப்பட்ட கண்ணை வைத்து கட்டுகிறோமா? அல்லது மதம் அல்லது பொருள் வைக்கோலை வச்சு கட்டுகிறோமா என்று நாம தான் சுய பரிசோதனையை செய்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களினாலே வார்த்தைகளினாலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Yeah.